Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhuvanan, sharing this video lesson with you. In this video, we are going to learn another set of irregular verbs of two same forms. அதாவது இரண்டு ஒரே வடிவங்கள் கொண்ட மற்றொரு செட்டு ஒழுங்கற்ற செயல் வினைச்சொற்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். Please join me in reading and learning the four irregular verbs of two same forms in this video lesson. Irregular verbs, ஒழுங்கற்ற வினைச்சொற்கள், list 2, two same forms. Set 3, bind, bound, bound, binding. First verbல bind, bi இருக்கு. அந்த I என்ற அந்த உயிர் எழுத்து, அந்த வவல் OU என மாறுகிறது. பாஸ்ட் டென்ஸ் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சாதாரண இறந்த கால வினைச்சொல் பவுண்டு, அதே பவுண்டு தான் இறந்த கால வினை எச்சத்திற்கும் ஸ்பெல்லிங்காக வருகிறது. பைண்ட், பைண்டில் உள்ள ஐ என்ற வவல் OU என்று மாறுகிறது. அதே OU பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்று சொல்லப்படுகிற முற்று எச்சம் அல்லது இறந்த கால வினை எச்சம் என்பதற்கும் அதே சொல்தான். நான்காவதாக பாருங்கள், பைண்டிங். ஆக பைண்டிங் என்பது தொடர் எச்சம். பைண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட், பவுண்டு சிம்பிள் பாஸ்ட், மற்றொரு பவுண்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பைண்டிங் என்பது கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள், தொடர் வினை எச்சம். ஓகே, இதனுடைய தமிழ் அர்த்தம் பாருங்க. தாள்களை இணைத்தல். தாள்கள், ஒரு புத்தகத்தின் தாள்களை அல்லது ஒரு நோட்டு புத்தகத்தின் தாள்களை ஒன்றாக அடுக்கி, அதாவது பக்கம் வாரியாக அடுக்கி நூல் போட்டு கட்டுதல் மற்றும் அதற்கு மேல் அட்டை போடுதல். பைண்டு, பவுண்டு, பவுண்டு, பைண்டிங். தாள்களை இணைத்தல், தாள்களை கட்டுதல் புத்தகமாக. வேர்பு நம்பர் 2 பாருங்க, ஃபைண்ட், FIND, ஃபைண்ட். இந்த வேர்ப்லையும் இந்த வினைச்சொல்லிலும் ஐ என்ற அந்த வவல் OU என மாறுகிறது. ஃபைண்ட், ஃபவுண்ட். மீண்டும் அந்த ஃபவுண்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் செயல்படுகிறது. ஃபைண்ட், ஃபவுண்ட், ஃபவுண்டு. கடைசியாக ஃபைண்டிங். ஃபைண்டிங் தொடர் எச்சம். ING வரும்போது அது தொடர் எச்சம், கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள். ஓகே, தமிழ் மீனிங் கண்டு எடு. ஒரு பொருளை எங்காவது பார்த்து நாம் எடுத்தல், கண்டெடுத்தல். உதாரணமாக ரோட்டில் நாம் நடந்து செல்லும்போது ஒரு பேனாவை கண்டெடுக்கிறோம், அல்லது பிளே கிரவுண்டில் விளையாடும்போது ஏதோ ஒரு பொருளை நாம் கண்டெடுக்கிறோம். அது பென்சிலாக இருக்கலாம், அல்லது சாவி கொத்தாக இருக்கலாம், அல்லது கால் கொலுசாக இருக்கலாம். ஆக ஃபைண்டு, ஃபவுண்டு, ஃபவுண்டு, ஃபைண்டிங் என்றால் கண்டெடு. இன்னொரு அர்த்தம் கண்டுபிடி. ஒரு உண்மையை கண்டுபிடித்தல், ஒரு புதிய கருத்தை கண்டுபிடித்தல், அறிவியல் பாடத்தில் ஒரு உண்மையை கண்டுபிடித்தல். ஆக கண்டெடுத்தல், இன்னொரு அர்த்தம் கண்டுபிடித்தல். ஃபைண்டு, ஃபவுண்டு, ஃபவுண்டு, ஃபைண்டிங். வேர்பு நம்பர் 3 பாருங்க, கிரைண்ட், GRIND, கிரைண்ட். கிரைண்ட் என்பது சிம்பிள் ப்ரெசன்ட். அப்புறம் அது சிம்பிள் பாஸ்டாக மாறுது. எப்படி? அந்த ஐ பாருங்க, OU
கிரவுண்டு, GROUND. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். கிரவுண்டுனா ப்ளே கிரவுண்ட் என்ற ஒரு வார்த்தையில் கிரவுண்டு என்பதற்கு நிலம், விளையாட்டு தளம், விளையாட்டு திடல், அது பெயர் சொல். கிரைண்ட் என்பதனுடைய வெர்புக்கு தான் இங்கே கிரவுண்டு பாஸ்ட் டென்ஸு. ஆனால் அதே கிரவுண்டு பெயர் சொல்லாக ஒரு நவுனாக செயல்படும் போது அது மைதானத்தை குறிக்கிறது. கிரவுண்டுனா மைதானம், நிலம், தரை, பூமி. ஓகே, கிரவுண்டு. கிரைண்டிங் என்பது தொடர் எச்சம், கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள். இதனுடைய தமிழ் மீனிங்ஸு மாவு அரைத்தல். இட்லி தோசை தயாரிப்பதற்கு மாவு அரைக்கிறோம். அரிசி மாவை நாம் ஊற வைத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். கிரைண்டிங். இந்த மிக்சி மற்றும் மாவு அரைக்கும் அந்த எந்திரத்திற்கு பெயர் கிரைண்டர். கிரைண்டோட ER சேர்த்துனா கிரைண்டர். ஓகே, மாவு அரைத்தல். இன்னொரு அர்த்தம் சாணை பிடித்தல். சாணை பிடித்தல்னா என்ன? கூர்படுத்துதல், கூராக்குதல். அங்கே பாருங்கள், கூராக்குதல். உதாரணமாக கத்தி, அரிவாள் மனை, கொடுவாள், அரிவாள் போன்ற இரும்பு சாமான்களை, இரும்பு கருவிகளை நாம் கூர்படுத்துதல். நன்றாக அது வெட்டுவதற்கு ஏற்ற மாதிரி அதை நாம் கூர்படுத்துதல். இதற்கு பெயர் ஒரு சாணைக்கல் என்று சொல்லுவார்கள். சாணைக்கல். அந்த கல்லில் அதை போட்டு தீட்டுவாங்க. அல்லது கல்லை சைக்கிள் மாதிரி பெடல் இருக்கும், அந்த பெடலை அழுத்தி கொண்டே அந்த சாணக்கல் அப்படி சுழலும். அந்த சுழலும் அந்த கல்லில் அந்த கத்தியோ அரிவாள் மனையோ அதை சாய்வாக வைத்து அப்படியே அதை கூராக்குவார்கள். ஆக கிரைண்டிங் என்றால் மாவு அரைத்தல், சாணை பிடித்தல், கூராக்குதல். வேர்பு நம்பர் 4 பாருங்க, வைண்ட், WIND. இதே வேர்டு பெயர் சொல்லா வந்தால் அதனுடைய உச்சரிப்பு என்ன தெரியுமா? விண்டுனா என்ன? வீசும் காற்று. காற்று ரொம்ப பலமாக வீசுது, அப்போ விண்டு இஸ் ஹெவி, அது விண்டு. ஆனால் வெர்பா அந்த WIND வெர்பாக வினை சொல்லாக செயல்படும் போது உச்சரிப்பு நல்லா ஞாபகம் வச்சுங்க, வைண்டு. அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள், வவுண்டு. இந்த வேர்டுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. WOUND வெர்பா வரும்போது அதை வவுண்டுன்னு உச்சரிக்கணும். இதே வேர்டு பெயர் சொல்லா வந்தால் உச்சரிப்பு ஊண்டு. சொல்லி பாருங்க, ஊண்டுனா என்ன? காயம், கீழே விழுந்து ஏற்படும் காயம், அல்லது ஒரு கத்தி ஏதாவது கூர்மையான பொருளால் காயப்படுத்துதல், ஊண்டாகிறது. வைண்டு, வவுண்டு. இங்கே வைண்ட் என்று உச்சரிக்கணும். ஏனென்றால் இது ஒரு வெர்பு. வைண்டு, வவுண்டு. கடைசியாக வைண்டிங், குவளையில் நூல் சுற்றுதல். இந்த வைண்டிங்கிறது தொடர் எச்சம். அதாவது ING நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, போய்கொண்டு, வந்து கொண்டு, கோயிங், கம்மிங். அந்த மாதிரி நாம் தமிழில் கொண்டு என்று நாம் சேர்ப்போம் இல்லையா? ஒரு வெர்புக்கு பின்னாடி அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான், he is eating. அந்த மாதிரி தான் இந்த ING ஃபார்ம். வைண்டிங் என்றால் குவளையில், அதாவது வைண்டு, வவுண்டு. வைண்டிங் என்றால் குவளையில் நூல் சுற்றுதல். அதாவது குவளை என்பதற்கு இந்த நெசவு தொழில் தறித்தொழிலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெஷினே இருக்குது. நூலை சுற்றுவதற்கு குவளையில், இரும்பு குவளையில், அல்லது கோன் என்று சொல்லுவார்கள், கோன், அட்டை கோனில் நூலை சுற்றுதல். அந்த நூலை சுற்றி அதுக்கப்புறம் அந்த ஒரு 100 குவளை 200 குவளைகள் வைத்து
அதிலிருந்து பாவு தயாரிப்பார்கள். அந்த பாவை தறியில் கொண்டு அதை துணியாக நெசவு நெய்வார்கள். ஓகே, வைண்டு வவுண்டு வவுண்டு வைண்டிங், குவளையில் நூல் சுற்றுதல். இன்னொரு அர்த்தம் கடிகார சாவியை திருகுதல். சுவர் கடிகாரத்திற்கு சாவி கொடுக்கும் ஒரு வகையான கடிகாரம் உள்ளது. சுவர் கடிகாரம் ரொம்ப பெரியதாக இருக்கும். அதற்கு சாவி கொடுத்தால்தான் அது நன்றாக வேலை செய்யும். ஓகே, கடிகார சாவியை, அதற்கென்றே ஒரு சாவி உண்டு. அந்த சாவியை கொண்டு அதை திருகுதல். குவளையில் நூல் சுற்றுதல், கடிகார சாவியை திருகுதல். Okay, that's it for this video, my dear English learners. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.